வெல்கம் டு தமிழ் டெக் புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமிங் பற்றி தான். பட் கேமிங்லேயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறது எப்போவுமே கேம் விளையாடும்போது, அந்த கேமிங் கிராஃபிக்ஸ் ரொம்ப பர்ஃபெக்ட்டா இருக்கணும், ரொம்ப துல்லியமா இருக்கணும், ரொம்ப அழகா இருக்கணும், ரொம்ப நீட்டா இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். அதே மாதிரி பொதுவாகவே இந்த கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் இதெல்லாமே நம்ம வாங்குறது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஹை கிராஃபிக்ஸில் எப்படியாவது விளையாட முடியாதா? ஃபுல் கிராஃபிக்ஸை நம்மளால் பார்க்க முடியாதா? அப்படியே ஒரு ஹைப்பர் ரியலிஸ்டிக்கா ஒரு கேமிங் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இதுதான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு தேவையான ஒரு விஷயமாவே இருக்குது. ஸோ வந்து ரொம்ப நாளாகவே பார்த்திங்கன்னா, இந்த கேம் டெவலப்பர்ஸ் அதே மாதிரி கேம் இன்ஜின் கிரியேட் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சேலஞ்ச் இருந்தது. எப்படி வந்து ஒரு ஹைப்பர் ரியலிஸ்டிக்கான ஒரு கேமை வந்து கிரியேட் பண்ணுறது, பார்க்க அப்படியே தத்ரூபமாக ரியல் எது, கேம் எது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு அதை எப்படி வந்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டினாகவே இருந்தது. ஆனால் இப்போது அதை பிரேக் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, யூனிட்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏதாவது கேம் நீங்கள் லான்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா, யூனிட்டி அப்படின்ட்டு தான் ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து யூனிட்டியோட கேம். அந்த யூனிட்டி இன்ஜின் வச்சு தான் அந்த கேமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டெவலப்பர் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஒரு டெமோ ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த டெமோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட்லி இது வந்து மைண்ட் ப்ளோயிங் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெமோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது உண்மையா இல்லை இது கேமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கும் வந்துச்சு. அந்த வீடியோவை வந்து இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஒரு லேடி, ஸோ இந்த உமன் வந்து அவங்க அப்படியே வந்து அந்த கேம் இன்ஜின் யூனிட்டியோட நியூவஸ்ட் கேம் இன்ஜினில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படியே தத்ரூபமாக இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பல புது விஷயங்களை வந்து இந்த யூனிட்டி இன்ஜின்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோவோட மெயின் நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது யூனிட்டி இன்ஜினில் இந்த ஹியூமன்ஸ் இப்போ கேமில் வந்து நம்ம பார்க்குற இந்த மனுஷங்கள், ஸோ வந்து ஹியூமன்ஸை வந்து எவ்வளோ தூரம் தத்ரூபமாக காட்ட முடியும், ரியலிஸ்டிக்காக எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக தான் இந்த ஒரு டெமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நம்ம பார்க்குற கேம் கேரக்டர்ஸ் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்காது. அதோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும், கண், அதுக்கப்புறம் அது ஹேர்ஸ், எஸ்பெஷலி ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அதை அனிமேட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். அப்போ அதை வந்து எப்படி வந்து ரியலிஸ்டிக்காக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யூனிட்டி வந்து திங்க் பண்ணி இப்போ புதுசாக பல டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பேசிக்காக பார்த்திங்கன்னா அவங்களுடைய 3D பைப்லைன் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்கின் ரிலேட்டடாக உள்ளதை ரியலிஸ்டிக்காக கொண்டு வரதுக்காக வந்து கொஞ்சம் மெஷஸ் இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் வந்து இன்னும் ரியலிஸ்டிக்காக காட்டுறதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. இந்த ஹேர் அனிமேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்து அவங்க இந்த புது யூனிட்டி இன்ஜினில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஸ்ட்ராண்ட் பேஸ்ட் ரியல் டைம் ஹேர் அனிமேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமாக தான் இந்த ஹேருடைய அசைவுகள் இது எல்லாமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இந்த கேம் இன்ஜினில் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொன்று ஸ்க்ரீன் ஸ்பேஸ் குளோபல் இலுமினேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து அதில் வந்து பல விதமான புது ஃபீச்சர்ஸை வந்து கொண்டு வந்து அந்த ஹோல் என்விரான்மெண்ட் நம்ம பார்க்குற அந்த மொத்த விஷயமுமே ஒரு ரியலிஸ்டிக்காக ரொம்ப ஒரு ஒரு லேகே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து கொண்டு வரதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெமோவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் காட்டுற அந்த லேடியோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், மூமெண்ட்டு, கண் அசைவு, அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் டீட்டெயிலிங், அப்புறம் அந்த ஹேரோட அசைவு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது வந்து உண்மையிலே வந்து ஒரு லேடியை வந்து உட்கார வச்சு அவங்கள தான் வந்து இவங்க வந்து வீடியோ எடுத்திருக்காங்களா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப 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 தத்ரூபமாக இருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து அப்படியே கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் தான், அதுவும் ரியல் டைமில். ஸோ வந்து கேமிங்கில் உள்ள ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா, அந்த ரியல் டைமில் ரெண்டர் பண்ணி காட்டுறது தான்.
பட் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த புது இன்ஜினில் ரொம்ப சூப்பரான டெக்னாலஜிஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. NVIDIAவோட டீப் லேர்னிங் சூப்பர் சாம்பிளிங், ஷார்ட்டாக DLSSன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியல் டைம் ரே ட்ரேசிங்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டெமோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டியோட ஹை டெஃபினிஷன் ரெண்டர் பைப்லைன் HDRP அப்படிங்கிற ஒரு சிஸ்டமும் இதில் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த டெமோ வந்து இவங்க ரெண்டர் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. இந்த ஒரு சின்ன டெமோவை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது, இனிமேல் ஃப்யூச்சரில் வரப்போகிற கேம்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ரியலிஸ்டிக்காக நம்மளால் வந்து இது கேமா இல்லை வந்து உண்மையிலேயே வந்து ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிருக்காங்களா அப்படின்னு நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதோடைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. இதே மாதிரி தான் நம்ம இதுக்கு முன்னாடி அன்ரியல் என்ஜின் 5 வந்து அவங்களுடைய டெமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். நிறைய கேம்ஸ் வந்து புது கேம்ஸ் இந்த அன்ரியல் என்ஜினில் வந்து வரப்போகுது. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்த புது கேம்ஸ் இனிமேல் வரப்போகிற கேம்ஸ் வந்து ஒரு மாறுதல், ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை வந்து க்ரியேட் பண்ண போகுதுன்னே சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அன்ரியல் என்ஜின் 5 பற்றியான எல்லா விஷயங்களையும் நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.